இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீர்ப்பில் 3 விதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டபுள் டாக்குமெண்ட். இந்த கேஸே டபுள் டாக்குமெண்ட்டை பற்றி தான். ஆனால் இதில் 3 விதமான தீர்ப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். 28/3/2022 தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் 3 விதமான விஷயங்கள் சொன்னல. டபுள் டாக்குமெண்ட், ஒரு சொத்தை ஏற்கனவே கிரயமோ செட்டில்மெண்ட்டோ செய்து கொடுத்த பிறகு அந்த ஓனர் ரெண்டாவதாக ஒருத்தருக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்தா அதனால் என்ன மாதிரி விளைவுகள் வரும், அதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான லிமிட்டேஷன் ஆக்ட் என்ன, அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. மூணாவது, அட்வர்ஸ் பொசஷன், எதிரிடை அனுபவ பாத்தியம், அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த கேஸை சுருக்கமாக சொல்கிறேன். சந்திரசேகரன், லோகேஸ்வரன். சந்திரசேகரன் தான் வாதி, லோகேஸ்வரன் பிரதிவாதி. 2 பேருமே சொந்தக்காரங்க தான். இந்த சந்திரசேகரனோட தம்பி பையன்தான் இந்த லோகேஸ்வரன். இப்போ கேஸை சுருக்கமாக சொல்கிறேன். மதுரமுத்து நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் சந்திரசேகர், இன்னொருத்தர் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் பேர் தான் லோகேஸ்வரன், இந்த பிரதிவாதி. இந்த மதுரமுத்து நாயக்கர் அவர் உயிரோடு இருக்கும்போது 1985 அவருடைய பையன் சந்திரசேகருக்கு அவருடைய சொத்தை தான செட்டில்மெண்ட்டு எழுதுகிறார். அந்த செட்டில்மெண்ட்டு பத்திரத்தில் 2வது பையன் கிருஷ்ணனும் கையெழுத்து போடுறாரு. அதான் இந்த லோகேஸ்வரன் இருக்கார்ல, அவரோட அப்பா தான் கிருஷ்ணன். அந்த தான செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை வச்சு இந்த சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பேரில் பட்டா வாங்கி அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வர்றாரு. அந்த நிலையில் 2004 அந்த சந்திரசேகர் இடத்துல சந்திரசேகர் தம்பி பையன் லோகேஸ்வரன் சட்டவிரோதமாக சில விஷயங்கள் பண்ணுறாரு. இந்த சந்திரசேகரன் லோகேஸ்வரன் கிட்டே போய் கேட்குறாரு, இது ஏன் இடம், ஏன் இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த லோகேஸ்வரன் சொல்கிறாரு, இது ஏன் இடம், நான் தாத்தா கிட்டே இருந்து 1997 கிரையம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சந்திரசேகருக்கு தெரியுது இவர் கிரையம் வாங்கியிருக்கிறது. அப்புறம் அந்த லோகேஸ்வரன் அந்த சொத்தில் பள்ளம் தோண்டி வீடு கட்ட பார்க்குறாரு. அந்த செயலை 2013 பண்ணுறாரு. 2006 ஒரு வாட்டி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2013 பண்ணுறாரு. இதனால் வேறு வழி இல்லாமல் சிவில் கோர்ட்டில் சந்திரசேகர் சிவில் கேஸ் போடுறாரு. என்னன்னு கேஸ் போடுறாருன்னா, இந்த சொத்து எங்கள் அப்பா மதுரமுத்து நாயக்கருக்கு சொந்தமானது. அவர் அந்த சொத்தை 1985 செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. செட்டில்மெண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த சொத்துக்கு பட்டா என் பேரில் மாற்றி சொத்தை நான் அனுபவிச்சுட்டு வரேன். இந்த பிரதிவாதி லோகேஸ்வரன் 1997 எங்கள் அப்பா கிட்ட இருந்து 2வதாக ஒரு கிரையம் வாங்கியிருக்காரு. இந்த லோகேஸ்வரன் வேறு யாரும் இல்லை, என் கூட பிறந்த சகோதரர், அதாவது 2வது சகோதரனுடைய, 2வதுன்ட்டேன், அவர் தம்பி, என் தம்பியோடைய மகன்தான். ஏற்கனவே நான் தான செட்டில்மெண்ட் அடிப்படையில் வாங்கின என் சொத்தை 2வதாக கிரையம் வாங்கியிருக்கிறாரு. அது எந்த விதத்துலையும் என்ன கட்டுப்படுத்தாது. ஆனால் அதே நேரத்தில் சட்டவிரோதமாக என்னுடைய அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதனால் இந்த சொத்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சொத்தோட சுவாதீனத்தையும் என்கிட்ட மீட்டு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி சூட் ஃபார் டெக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன், அப்புறம் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் 3 வகையான ப்ரேயர் கேட்குறாரு. இந்த பிரதிவாதி லோகேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தான செட்டில்மெண்ட்டில் சொல்லப்பட்ட சொத்தும் நான் கிரையம் வாங்கியிருக்கிற சொத்தும் வேறு சொத்து. தான செட்டில்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்க பவுண்ட்ரிஸ், அதாவது 4 எல்லை வேறு, என்னுடைய கிரைய பத்திரத்தில் இருக்க பவுண்ட்ரிஸ் வேறு அப்படின்னு சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாருன்னா, நான் 1997 கிரையம் வாங்கினது சந்திரசேகருக்கு அப்போவே தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து 2013 தான் கேஸ் போட்டிருக்காரு. இது லிமிட்டேஷன் ஆக்டுக்கு எதிரானது. அவருக்கு என்றைக்கு தெரிய வந்ததோ அதிலிருந்து 3 வருஷத்தில் கேஸ் போட்டிருக்கணும். ஆனால் 16 வருஷம் கழித்து கேஸ் போட்டிருக்கிறதுனால லிமிட்டேஷன் ஆக்டில் கேஸு போடுறதுக்கான உரிமையை சந்திரசேகர் எழுதிட்டார். அதுக்கப்புறம் அட்வர்ஸ் பொசஷன், அதை பற்றியும் சொல்கிறாரு. 1997 இருந்து இந்த சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். இந்த சொத்துக்கு மேலே
அதாவது இந்த சொத்துக்கு மேலே மின்சார வாரியத்தோட மின் ஒயர்கள் போயிட்டு இருந்துச்சு. அதை நான் காசு கொடுத்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ரோல் ஆகுது சாரி. இந்த இடத்துல போர்வெல் கிணறு நோண்டி இருக்கேன். இந்த இடத்துல கட்டுமானம் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த சொத்து 12 வருஷம் என்னோடய அனுபவத்தில் இருக்குது அப்படின்றத காட்ட என்கிட்ட பத்திரம் இருக்குது. அதனால் எனக்கு எதிரடை அனுபவமும் இந்த சொத்தில் இருக்குது. அதனால் சந்திரசேகரன் ஃபைல் பண்ணியிருக்க கேஸை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். இந்த கேஸை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் கேஸை சந்திரசேகருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவருக்கு போயிடுது, சந்திரசேகருக்கு சாதகமாக தீர்ப்பு போயிடுது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த லோகேஸ்வரன் சென்னை ஹைகோர்ட்டில் ஃபஸ்ட் அப்பீல் போடுறார். இந்த கேஸில் கோர்ட்டு முக்கியமாக பிரதிவாதியான சந்திரசேகரன் சொல்லியிருக்கிற அந்த 3 கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்ல, அந்த 3 கேள்வி கேட்டிருந்தார். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா, தான செட்டில்மெண்ட்டில் சொல்லப்பட்ட சொத்தும் கிரைய பத்திரத்தில் சொல்லப்பட்ட சொத்தும் வேறு வேறு சொத்து, 2ஓட 4 எல்லையும் அதாவது பவுண்ட்ரிஸும் வேறு வேறு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால் கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரோட பத்திரம் அப்புறம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு கோர்ட்டு அதை பார்த்துட்டு 2 சர்வே நம்பரும் ஒன்று தான், தான செட்டில்மெண்ட்டில் இருக்க சர்வே நம்பரும் கிரைய பத்திரத்தில் இருக்க சர்வே நம்பரும் ஒன்று தான், பட்டாவில் இருக்க சர்வே நம்பரும் ஒன்று தான் அப்படின்னு டிசைட் பண்ணி 2 சொத்தும் ஒரே சொத்து தான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த லோகேஸ்வரன் எழுப்பிய முதல் கேள்வியை அவருக்கு எதிராகவே தீர்மானிக்கிறாங்க. அடுத்ததாக அவர் இன்னொரு கேள்வி வச்சார். ஒரு சொத்தோட ஓனர் கூடவே கோர்ட்டு இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு சொத்தோட ஓனர் ஏற்கனவே ஒரு சொத்தை தான செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டார். அதே சொத்தை அதே ஓனர் வேறு ஒருத்தருக்கு 2ஆவதாக வேறு ஒருத்தருக்கு கிரையும் செஞ்சு கொடுக்க முடியுமா, அது சட்டப்படி செல்லுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஜட்ஜி அதுக்கு சூப்பராக ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். சொத்தோட ஓனர் மதுரமுத்து நாயக்கர், அவரோட மகன் சந்திரசேகரனுக்கு ஏற்கனவே செட்டில்மெண்ட்டு எழுதி வச்சிட்டாரு. ஆனால் 1997 அதே மதுரமுத்து நாயக்கர் தன்னுடைய இன்னொரு மகனின் பேரனுக்கு கிரையம் கொடுத்து இருக்கிறதுனால 2ஆவதாக கொடுத்த கிரையம் சட்டப்படி செல்லவே செல்லாது. அது செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே வேணாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் போட்டாச்சு, அது ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கு, பட்டாவும் மாற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த செட்டில்மெண்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் 2ஆவதாக ஒரு பத்திரம் போட்டு அந்த பத்திரத்தை வச்சு எப்படி நீங்கள் சொத்தில் சொந்தம் கொண்டாட முடியும்? 2ஆவது பத்திரம் செல்லவே செல்லாது அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது லிமிட்டேஷன் ஆக்ட்டுக்கு வராங்க. லோகேஸ்வரன் என்ன சொல்கிறாரு, இந்த சந்திரசேகரன் அவருடைய குறுக்கு விசாரணையில் 1997 லோகேஸ்வரன் கிரையம் வாங்கினது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது 1997 தெரியும், லிமிட்டேஷன் ஆக்ட் பிரிவு 58 படி கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான கால வரையறை 3 வருஷம்தான். ஆனால் இவர் 2013 கேஸ் போட்டிருக்காரு. எங்கே இங்கே லிமிட்டேஷன் இருக்குது? அதன் மூலமாக சந்திரசேகரன் கேஸ் போடுற உரிமையை இழந்துட்டார். பின்ன அவர் எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காரு. அந்த கேள்விக்கும் நீதிமன்றம் பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாதி சந்திரசேகர் அவருடைய வழக்குரையில் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த சொத்து பட்டாவில் பேர் மாற்ற விசாரணைக்காக அறிவிப்பு 2006 தான் வந்துச்சு. அது சம்பந்தமாக நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாக்கல் பண்ண மனு நிலுவையில் இருக்குது. இது வரைக்கும் அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கலை. 2013 திரும்பவும் கூடுதலாக கட்டுமானம் கட்ட முயற்சி பண்ணார். அப்போது எனக்கான லிமிட்டேஷன் ஆக்ட்டு, அதாவது அப்போது எனக்கான லிமிட்டேஷன் எப்போது ஸ்டார்ட் ஆகும்னா 2006 தானே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 2006 தான் எனக்கு தெரியவே வருது, அதுக்கு முன்னாடி தெரியாது. நான் சூட்டில் ரெக்கவரி ஆஃப் பொசஷனும் கேட்டிருக்கேன், சொத்தோட சுவாதீனத்தை திருப்பி தரணும் அப்படின்னு கேட்டிருக்கேன்.
அப்போ சொத்தோட சுவாதீனத்தை திருப்பி தரணும் அப்படின்னா நான் கேட்ட கால வரையறை, அதாவது லிமிட்டேஷன் ஆக்ட் பிரிவு 65 படி 12 வருஷம். இந்த லோகேஸ்வரன் சொல்கிற மாதிரி பிரிவு 58 படி 3 வருஷம் கிடையாது. ரெக்கவரி ஆஃப் பொசஷன் 12 வருஷம். எனக்கு 2006 தான் தெரிஞ்சிச்சு. நான் 2013 கேஸ் போட்டிருக்கேன். அப்போது நான் 12 வருஷத்துக்குள்ளே கேஸ் போட்டிருக்கேன். அதனால் லிமிட்டேஷன் ஆக்ட் 58 இந்த கேஸுக்கு பொருந்தாது. லிமிட்டேஷன் ஆக்ட் 65 தான் பொருந்தும். அதை நான் சரியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 12 வருஷத்தில் நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த சந்திரசேகர் தரப்பில் சொல்லப்பட்ட வாதத்தை நீதிபதி ஏற்றுக்கிட்டார். அதுவும் லோகேஸ்வரனுக்கு எதிராக இருக்குது. அடுத்தது 3வதாக எதிரடை அனுபவ பாத்தியம், அதாவது அட்வர்ஸ் பொசஷன். எதிரடை அனுபவ பாத்தியம் அப்படின்னா ஒரு உண்மையான உரிமையாளரோட சொத்தை அவருக்கு தெரிந்தோ வெளிப்படையாக அவருடைய எந்த இடையூறும் இல்லாமல் நாம் தொடர்ந்து 12 வருஷம் அனுபவிச்சுட்டு வந்ததாக நிரூபிக்கணும். அப்போது தான் அட்வர்ஸ் பொசஷனை பயன்படுத்த முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் பல கேஸில் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த அட்வர்ஸ் பொசஷன் எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணணுன்னா உண்மையான ஓனருக்கு எதிராக தான் இதை பயன்படுத்தணும். சொத்தோட ஓனர் ஒருத்தர், அவருடைய சொத்தை நாம் திருட பார்க்குறோம், அதுதான் இதுக்கு அர்த்தம். இங்கே சொத்துக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு 1997 கிரைய பத்திரம் படி சொல்கிறாரு. அது கூடவே அட்வர்ஸ் பொசஷனும் கேட்குறாரு. ஒரே நபர் டிக்ளரேஷனும் கேட்க முடியுமா, அட்வர்ஸ் பொசஷனும் கேட்க முடியுமா அப்படின்றத நீதிமன்றம் இந்த கேஸில் பார்க்குது. ஒன்று நீ அட்வர்ஸ் பொசஷன் கேளு, அப்படி இல்லைன்னா நீ டிக்ளரேஷன் கேளு. நீ ரெண்டையும் எப்படி கேட்க முடியும்? சொத்துக்கு நான் தான் ஓனர்னு சொல்கிற, அதே சமயம் எதிரடை அனுபவமும் வேணும்னு சொல்கிற, இந்த ரெண்டும் ஒன்றா அப்படின்றதுக்கு கோர்ட்டு சொல்கிறாங்க. டிக்ளரேஷன் வேறு, அட்வர்ஸ் பொசஷன் வேறு. இந்த ரெண்டு வேறு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்க முடியும். நீ தான் ஓனர்னு சொல்கிற, அதே மாதிரி அட்வர்ஸ் பொசஷனும் வேணும்னு கேட்குற, அது எப்படி வரும்? ஏதாவது ஒன்று தான் கேட்க முடியும். அட்வர்ஸ் பொசஷனை நிரூபிக்கணும்னா நீ எந்த தேதியில் அந்த சொத்தோட அனுபவத்தை எடுத்த அப்படின்ற தேதியே சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்கிறாங்க. உன்னுடைய அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்றதையும் சொல்லணும். சொத்தோட உண்மையான ஓனருக்கு தெரிஞ்சு தான் நீ அனுபவத்தில் இருக்கியா அப்படின்றதையும் சொல்லணும். யாருடைய இடையூறும் இல்லாமல் வெளிப்படையாக அனுபவிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்றதையும் நீ சொல்லணும். அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்ற முறையில் நாம் சொத்தை கேட்கணுன்னா எந்த தேதியில் அனுபவத்தை எடுத்தோம், நம்மக்கிட்ட அந்த சொத்தோட அனுபவம் இருக்குது அப்படின்றது உண்மையான ஓனருக்கு தெரியுமா, அதையும் நிரூபிக்கணும். உன்னுடைய அனுபவம் எப்படிப்பட்டது அதை பற்றியும் சொல்லணும். நான் பில்டிங் கட்டியிருக்கேன், விவசாயம் பண்ணியிருக்கேன், இல்லை விவசாயம் பண்ணி அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும். யாருடைய இடையூறும் இல்லாமல் நீங்கள் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு நிரூபிக்கணும். இவ்வளோத்தையும் நிரூபித்தாதான் அட்வர்ஸ் பொசஷன் கேட்க முடியும். இல்லைனா அட்வர்ஸ் பொசஷன் பற்றி பேசவே கூடாது. இந்த கேஸில் லோகேஸ்வரன் எந்த தேதியில் அனுபவத்தை எடுத்தார், உரிமையாளருக்கு எப்போ தெரியும், உங்கள் அனுபவம் எப்படிப்பட்டது, அதில் ஓனர் இடைஞ்சல் பண்ணாரா இல்லையா, அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஏன்னா இங்கே சந்திரசேகரன் 2006 போய் கேட்டார், எப்படி நீ என்னோடய இடத்துல பள்ளம் நோண்டலாம் அப்படின்றத கேட்டார். அதாவது அந்த 12 வருஷத்தில் ஒரு நாள் இடைஞ்சல் பண்ணாலும் முடிஞ்சது. அவருக்கு 2006 தானே தெரியும் சந்திரசேகருக்கு. அவர் என்ன பண்ணிட்டார், 2013 போய் கேட்டார், நீ எப்படி ஒரு பள்ளம் நோண்டலாம் அப்படின்னு. அதனால் அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வாதி சந்திரசேகருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. லோகேஸ்வரன் அப்பீலை கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த கேஸோட தீர்ப்பில் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சொத்தை ஒரு உரிமையாளர் ஒருத்தருக்கு எழுதி கொடுத்த பிறகு ரெண்டாவதாக அதே ஓனர் வேறு ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா அது செல்லாது. ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான கால வரையறை உங்கள் அனுபவத்தில்
ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணுறாரு அப்படின்னு கேஸ் போடணும்னா 3 வருஷம்தான். அதான் லிமிட்டேஷன். ஆனால் லிமிட்டேஷன் ஆக்ட் பிரிவு 58 படி 3 வருஷம். அதே உங்கள் சொத்தை அனுபவம் வேறு ஒருத்தருக்கு போச்சு, அவர் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து அந்த சொத்தோட சுவாதீனத்தை அதாவது அனுபவத்தை மீட்கணுன்னா நீங்கள் 12 வருஷத்துக்குள்ளே கேஸ் போடணும். இது லிமிட்டேஷன் ஆக்ட் பிரிவு 65 படி வருது. அதுக்கு அடுத்தது அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு உண்மையான உரிமையாளருக்கு தெரிந்தோ எந்த இடையூறும் இல்லாமல் அவருக்கும் தெரிஞ்சு ஊருக்கும் தெரிஞ்சு தொடர்ச்சியாக 12 வருஷம் அனுபவிச்சுட்டு வந்தால் அட்வர்ஸ் பொசஷன் கேட்கலாம். அந்த சொத்தை எப்படி அனுபவிச்சுட்டு வரோம், எந்த தேதியிலிருந்து அனுபவிச்சுட்டு வரோம், எந்த தேதி வரைக்கும் அந்த சொத்தை அனுபவம் நம்ம கையில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் அட்வர்ஸ் பொசஷன் கேட்க முடியும். தீர்ப்பை படித்து பாருங்கள். நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.